ஏ காய்ஸ், நான் உங்கள் ஜோஜ் விலாக். நம்ம நியூ இயர் செலிப்ரேட் முடிச்சுட்டு கீழே வந்தோம். இன்றைக்கி சண்டேனாலே ஃபன் டே தான் நம்மளுக்கு எப்போயுமே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, டீமில் இருக்க எல்லா ஸ்குவாடையும் கூப்பிட்டுக்கிட்டு கூடலூரில் நம்ம அண்ணன் அவங்க தோப்பில் போய் சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃபன் பண்ண போகிறோம். நீங்களும் அதை எங்கள் கூட சேர்ந்து விளாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துக்கிருக்கோம். இன்னும் நல்ல கண்டென்ட்டாக கொடுப்போம். உங்களுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானதை எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ நாங்களும் போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். பாலாவையும் கார்த்தியத்தை அவங்க வீட்டு போய்க்கிருக்கோம் காய்ஸ். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்குவாடில் இருக்க ஆளப்புறம் கூப்பிட வந்தோம். இங்கே வந்தால் கிளம்புறதுக்கு டைம் எடுத்து அதுக்கு முன்னாடி படுக்கையை பார்த்துக்குங்க. ஏறுங்கப்பா. இன்னைக்கு இந்த காரில் தான் நம்ம ட்ராவல் எல்லாம் போகிறோம். ஃபன் பண்ணுறோம். ஜிடி கார்னிவல் கோபுரா. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் ஜிடிஏ வை சிட்டியில் நான் விளாண்டுருக்கேன். நம்ம சாப்பிடதான் போகிறோம். அதுக்கு முன்னாடி முன்பசி ஆக்குறதுக்காண்டி சாப்பிட்டு காப்பில் வராது. எங்கிட்ட 2 பேர் சாப்பிட தயாராகிட்டாங்க. அது வரலாம் பார்த்துக்குங்க. அண்டாவே பார்க்கணும். சாப்பிட ஒரு ரேட்டு முடிவுண்டா. சாப்பிட்டே தெரியும். நான் யாருன்னு கேட்டுக்கிற கார்த்திக்கு யாரோ உள் மனசில் போய் நீ தான் ராஜ்கரன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கார்த்தியும் பாலாவும் கூப்பிட வீட்டுக்கு போனதுக்கு நம்ம அத்தை தமிழ் கையால் நல்லா கஞ்சி, வசமான கஞ்சி. இங்கே வாங்க, மூச்சு தானே இருக்குது. அம்மட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டியா வேணா பேசுறா? அதனால பேச முடியல. அவ்வளோ கஞ்சி குடிச்சிருக்கேன். இங்கே வாங்க, குளிச்சானா நான் தெரில. ஆனால் கந்தனை மட்டும் வச்சுக்க வந்துட்டேன். முன்னாடி 2 பேர் உட்காந்து போய்க்கிருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு நோக்கி போய்க்கிருக்கேன். போய் சமைச்சு சாப்பிட்டு வைப் பண்ணுறோம். அதை நீங்கள் பாருங்கள். அப்படியே கூடலூர் நோக்கி போய்க்கிருந்தான். மாப்பிள்ளை வண்டியை பாட்டுங்கன்னாப்புல. என்னான்னு பார்த்தா மாப்பிள்ளைக்கு ஆய்வு வருதுன்ட்டியா. மூஞ்சியோட படம் ஆகிப்போச்சு. மாப்பிள்ளை கூடலூர் போயிடும்ட்டு வண்டி விட்டான். அப்படியே அசோக் வீட்டுக்கு வந்துட்டான். அசோக்கு சட்டி பாத்திரத்தை எடுத்துக்கு கிளம்பி வந்துட்டாப்புல. போகிறோம், சமைக்கிறோம், தாக்குறோம். இப்போ நம்ம கூடலூர் வந்துட்டோம். நம்ம இப்போ சிக்கன் வாங்க போகிறோம். சிக்கன் வாங்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு போய் ஃபன் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம். சிக்கன் கடைக்கு வந்துட்டோம். வாங்க உள்ள வரும். கரெக்டாக விட்டு கொடுத்துருவோம். நமக்கு ஏற்றாப்புல வாங்கிட்டு போய் சமையல் பண்ணுறோம். ருசிச்சு சாப்பிட்றோம். ரெண்டு ஒன்று அது ஒரு டேஸ்ட். ரெண்டையும் போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். போடுறோம், பெரிய வாங்கியாச்சு, மசாலும் போட்டாச்சு. மறந்த வாக்கில் லூசு காய்கறி கடைக்கு பதிலாக பழக்கடைக்கு கூப்பிட்டு போயிட்டா காய்ஸ். நம்ம உள்ள கூட்டுக்கு போகிற வெங்காயம் தக்காளி வாங்க வந்திருக்கோம். வாங்க போவோம். கடையில் ஆறுப்பா. இதில் ஒரு சின்ன திருத்தம். யார் தப்பாக நினச்சிருவோன்னா, இந்த பிஜிஎம் நான் போட சொல்ல, நம்ம கேமராமேன் போட சொன்னாப்புல. இருந்தாலும் நல்லா இருக்கு. சிக்கன் கிரேவி வைக்க இது பொருள்லாம் வாங்கியாச்சு. நம்ம அக்கா கடையில் வாங்கி எங்கள் தொட்டி போல வரீங்களா. என்எஸ்கேபி ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல தான் இருக்குது அக்கா கடை. காய்கறிலாம் சீப்பன் பெருசாக வராங்க, வாங்கிக்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க போவோம். இந்த காய்கறி வாங்கி வரவங்களையும் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தோப்புக்கு போக முடியாது, டைம் ஆயிடுச்சுட்டாங்க. அப்போ என்னடா செய்வோம்ட்டா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச இடம் தேனி மாவட்டத்தில் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே ஆயிடுச்சு. நம்ம தொட்டி போகலாம், அங்கே தான் போயிட்டு இருக்கேன்.
அங்கே போய் தொட்டி பாலத்தவே தண்ணி இல்லாமல் போகிறோம். வாங்க போவோம். அப்படியே தொட்டி பாலம் போகிற வழியில் இயற்கையான காற்றோட அந்த மலையை ரசிச்சுக்கிட்டு அந்த ஒய் ஃபால்ஸை பார்த்துக்கிட்டு போகிற சுகமே தனி சுகம். நம்ம தொட்டி பாலம் வந்துட்டோம். சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு தான் குளிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. எடுத்துட்டியா இருக்கேன் பத்திரம்டா. எடுத்துட்டியா? அப்படியே கீழே பாருங்க. தொட்டி பாலம் எங்கே இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பள்ளம். ஒருத்தர் உயிர் போத்து இருந்துச்சு. இந்த எவனும் சட்டியில் அவுத்து போட்டு ஒன்றும் நடந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டோம்னா அந்த வீட்டில் அங்கேயில் அவனுக்கு கயிறு இருந்தா குறா, கையை குறா இல்லாட்டி இல்லை பாவமுடவே. என்னடா அது? உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. உள்ள இறக்குறேன். எதனால மேல இருக்க இறங்கி வாடா சொல்லலாமா? பாய்ஸ் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்துக்கிருக்கோன்னு பாருங்க. எல்லாம் இவங்களுக்கு வீட்டில் வந்து சமைக்க மாட்டாங்களாம். சரி ரோட்டில் சமைப்பாங்க பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கூட்டு வராங்க. எங்கே சமைக்க போறாங்கன்னு தெரியல. மாமா கொஞ்சம் கீழே பாரு மாமா. இது வந்து ஒய் ஃபால்ஸ் தண்ணி தான். மேலே ஃபால்ஸ் கீழே வர தண்ணி. பாய்ஸ் இப்போ தண்ணி இப்படி வருதுன்னா நம்ம தண்ணிக்குள்ள இருக்கோம் பாய்ஸ். நம்ம தண்ணிக்குள்ளதான் இருக்கோம். மாப்பிள எப்படி இருக்கு? தரமா இருக்கு. சாதாரண வாட்டர் இல்லை, தொட்டிப்பாலம் வாட்டரும் இல்லை. கேரளாவில் இருக்க ஒய் ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸோட வாட்டர் அதில் போய்க்கிருக்கேன். வாங்க போவோம். எங்கள் ஊரில் பட்டிக்காரெலாம் எப்படி கிடப்பேன் வேட்டி கட்டி காமிச்சிட்டேன். பார்த்து உள்ள பிஜெட்டி போட்டுருக்கோம் காட்ட முடியும். இருந்தாலும் வாங்க போவோம். இப்போ நாங்கள் தொட்டிப்பாலத்துக்கு கீழே ஒய் ஃபால்ஸ் அந்த ரிவர் அதெல்லாம் வந்திருக்கேன். எஸ்டிஆர் பார்த்துருப்பீங்க. சிலம்பாட்ட மன்னன் ஊருதேன். சிலம்பாட்ட மன்னனே இதோடான்றீங்க. மேலே கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் கீழே நாங்கள் பீஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை தோட முடியாங்க. அடுத்து தொட்டி பாலம் முடியாங்க. அங்கேயும் இல்லை. ஏதோ காட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்காங்க. இன்னும் நடன்றாங்க. இந்த ஆற்று போய்க்கே தான் இருக்குது. என்ன எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த தண்ணி சில்லுன்னு கடைசியாக சமைக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சமைக்கிறதுக்காண்டி சமைக்கிற இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு மாங்காய் தோப்புக்குள்ள காவக்காரங்க வர போகிறாங்க. விரட்டு ஓட போகிறோம். டேய் வந்து அவருக்கு 2 பீஸை கொடுத்துருவோம். பீஸை கொடுப்போம். சரி பார்த்துக்கணும்ல. அப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் பிக் பாஸ் மாதிரி ஒரு ஒர்க் கொடுங்கண்ணா. ஒர்க்கா? நான் குக்கர். சரி குக்கிங் சரியா? மாப்பிள்ளை மாஸ்டர் மனோரை மாஸ்டர். மனோரை விரும்பாண்டி அடுப்பு ரெடி பண்ணட்டும். டிரைவிங் மாப்பிள்ளை வந்து விறகு எடுக்கட்டும். நான் கேமரா பார்க்குறேன். அவருக்கு எப்பயும் போல வீடியோ எடுத்துக்க மாப்பிள்ள. அவரை நானும் என் தம்பி வெங்காயம் இருக்கிறோம். வெங்காயம் இருக்கிறீங்க. இப்படித்தான் சொல்லுவாங்க. கடைசியில் வெங்காயம் பண்ணி நறுக்கி விடுவாங்க. அப்போ வந்து அளவு இவ்வளோ இருக்குன்னு மலை கட்டிவேன். எனக்கு தேவையா? காய்ஸ் சமைச்சு முடிச்சுட்டு இப்போ அடுப்பு ரெடி பண்ணிக்க சமைக்கிறதுக்கு. நல்ல விறகு எதுலேயே வேணும். அது நல்லா திருப்பான். நல்ல ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அப்போ ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கீங்க. எங்கடா காய்ஸ் மாப்பிள்ள நீங்கள் விறகு பிறக்க போலையா? போதுமாப்பா? போதும்பா. புகை குண்டு எது வைக்கணுமாப்பா? இல்லைப்பா வேணாப்பா. அப்போ ஒர்க் முடிஞ்சு நம்ம போயிட்டு வெங்காயம் வெட்டுறா. சுண்ணி வெங்காயம் வெட்டுறா போடா. எத்தனை வேலை வாங்குவீங்க? நிர்மாண்டி நான் நீரோட்டம் பார்க்க போகிறேன். நீங்கள் நீரோட்டம் பாருங்க. மாப்பிள்ள ஆஞ்சு புடிச்சு போறாப்புல. அந்த கொசு ஓட்டம் பாருங்க. மாப்பிள்ள நம்மளாச்சும் சொல்கிற வேலையை செஞ்சு காய்ச்சிருப்போம். ஆமாம் ஆமாம். இந்த இருக்காங்க பாரு 4 பேர். ஆமாம் கடைசி வரைக்கும் பாரு இப்படியே தான் பேசிக்கிருப்பாங்க. ஒருத்தர் அடுப்பு நோண்டிக்கே இருப்பான். கடைசி வரைக்கும் நோண்டிக்கே முடிச்சிருக்கான். அவங்க 2 பேரும் வெங்காயம் நறுக்கணும்னு அப்படியே இருக்காங்க. இப்போ என்னென்ன எங்கள் நிலமையெல்லாம் இப்படி தான். நாங்கள் இங்கே பாருங்க. நாங்கள் குச்சியை தூக்கிக்கிட்டு சுற்றிக்கே இருக்கணும் இவங்களுக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2ல் பார்ப்போம். பாய்.